இந்த விவசாய நிலங்கள் பத்தி இந்த தள்ளுபடி சொன்னது அது மக்களை ஏமாற்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லிட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும் சரி, உதயநிதி அவர்களாகட்டும் சரி, தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்கல்ல sir. அவங்கள்ட்ட வேற என்ன தள்ளுபடி. வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அது என்னதான் சார் அது ஒரு கிளாரிபிகேஷனே இல்ல. விவசாயம் வந்து தண்ணி திறந்ததுல இருந்து ஆரம்பிச்சிருவாங்க. ம். அப்போ 1 மந்த்துக்குள்ள நம்மளுக்கு நிதி என்ன இருக்கு எதுவும் தெரியாது. அதனால ரொம்ப ஏழையா இருப்பாங்க விவசாயிகள். அவங்க தான் 50,000 ரூபாய் கடன் வாங்கி சரி ஃபர்ஸ்ட் இயர் லெட் தம் கெட் ரிலீஃப். அடுத்தடுத்த பயிராண்டுகள் இருக்குல்ல, அதை பத்தி நீங்க கிளியரா சொல்லாத மாதிரி இருக்குல்ல சார். சார் தாவேகா நிர்வாகிகள் மேல கூட நிறைய வந்து குற்றச்சாட்டு என்ன நிறையன்னு சொல்லாதீங்க. டெல் மீ. அந்த பாலியல் வன்கொடுமை ஏன் சொல்லுங்க, அந்த எங்க மாதிரி. எங்க அது என்னைக்கு நம்ம நடக்குது? எலெக்ஷன் அன்னைக்கு நடக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த பையனும் அந்த பையனோட மனைவியும் எலெக்ஷன் பூத்தில் இருக்கிறாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 10 நாளைக்கு அப்புறம் 3ஆம் தேதி கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. You mean to say they go to any extreme? இந்த மேகதாது அணை அப்படின்றது இங்க பேசப்படுறது இல்ல சார். இவர் வந்து இப்ப கூட்டணியில தான் சார் இருக்காங்க காங்கிரஸ். அப்போ காங்கிரஸ் வந்து இது இப்போ மேகதாது அணை பத்தி உங்களோட புரிதல் என்ன? கட்டிட்டாங்களா? ஒரு செங்கல் கூட வைக்க முடியாது. மேகதாது 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 பல பேர் நினைச்சா கட்டி முடிச்சிட்டாங்க ஒரு டேங்க் நினைச்சு ஒரு டேமு. அவர் இந்த நேரத்தில் அங்க அரசியல் பண்ணும். தான் குப்பை அமைச்சர். இந்த ஏக்கர் கணக்குல பாறைக்குழி இருக்குல்ல, நோண்டி 200 அதுல கொண்டு வந்து டம்ப் பண்றாங்க. கொட்டி 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 அதுல கெமிக்கல் வேஸ்ட், மெடிக்கல் வேஸ்ட், நான் டீகிரேடபிள் பிளாஸ்டிக் எல்லாம் போகுது. இந்த எம்எல்ஏ என்ன சொல்றாரோ அதுல இருந்து அதெல்லாம் எடுக்கணும். அதை போய் இவங்க தப்பா சொல்றாங்க. புரிதல் அந்த மாதிரியா சார்? நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க அது மாதிரி. ஓகே, கம்மிங் பேக் டு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. குற்றங்கள் நடக்கும், ரைட்? ஆனா அந்த குற்றத்தை நீங்க எப்படி டீல் பண்றீங்க? ஹவு டு யூ டீல் வித் த கிரைம்? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து விளாத்திக்குளத்துல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? அந்த சம்பவத்துக்கான அந்த பெண் மரணத்துக்கு என்ன காரணம் சொன்னாங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு சார். என்ன சொன்னாங்க? இது வந்து என்னோட பொண்ணு மேலதான் அவங்க வந்து தப்புன்னு சொல்ல. அதாவது அந்த சார் அந்த பாத்ரூம் போன அந்த ஒரு அதேதான் பொண்ணோட அம்மாவும் பொண்ணோட குடும்பத்தினரும் சொன்னது என்னன்னா, என் பொண்ணு 6:30 மணிக்கு காணும், 6:30 ஈவினிங் காணும். நாங்க 9:30 மணிக்கு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது எவனோடாவது ஓடி போயிருப்பா என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து இங்க வராது, நீ வந்து விளாத்துக்குளம் வராது, இன்னொரு இடத்துக்கு போ, வேற ஜூரிஸ்டிக்ஷன். ஆமா அங்க போனோம்னா இங்க வராது இங்க போ இப்படின்னு மாத்தி மாத்தி அடிச்சிருக்காங்க. அதுல 16 மணி நேரம் வேஸ்டா போயிடுச்சு. எங்க எஃப்ஐஆர் போட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுக்கே இவ்வளவு நேரம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆனா அந்த பொண்ணு இது ஒரு வழியா எஃப்ஐஆர்லாம் போட்டு போலீஸ் தேடும் போது அந்த பெண், அந்த சிறுமி, அந்த குழந்தை வீட்டுல இருந்து 300 மீட்டர் தூரத்துல கிடக்குது. சரிங்களா? இதுதான் அன்னைக்கு நிலைமை. ஆனா கோவையில வித்தின் 24 hours அந்த இன்சிடென்ட் ரிப்போர்ட் ஆன வித்தின் 24 hours ஆளை பிடிச்சிட்டாங்க. 7 மணி நேரத்துல அந்த இதை பிடிச்சிட்டாங்க. ஆனா இங்க இந்த அக்யூஸ் விளாத்துக்குளத்துல அக்யூஸை பிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, சரிங்களா? சி, இது வந்து எப்படி நீங்க அதை டீல் பண்றீங்கன்ற எங்க தலைவர் என்ன சொல்லியிருந்தாரு? சிஎம் வெகு விரைவில் சார்ஜ் ஷீட் போடப்பட்டு தண்டனை வாங்கி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. சார்ஜ் ஷீட் போடுறாங்களா இவங்க? இதுக்கு முன்பு ஆச்சு ஒரு சார்ஜ் எஃப்ஐஆர் போட முடிஞ்சுதா? அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் எடுங்க. நான் சொல்றது ஐ எம் நாட் ஜஸ்டிஃபைங். இல்ல, எனக்கு புரியுது. எப்படி நீங்க அதை டீல் பண்றீங்க அப்படின்றதா. 22ஆம் தேதியோ 23ஆம் தேதியோ சம்பவம் நடந்துருச்சு. வெளியில 2 நாள் வரல. 25ஆம் தேதி தான் அது வந்து ஊடகங்கள்ல பேசும்போது தான் மக்களுக்கே தெரியுது. இதுக்கு இடையில அவனுங்க ஞானசேகரனை கூப்பிட்டு விசாரிச்சு மறுபடியும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மீடியாவில் அது ஃபிளேர் அப் ஆன பிறகுதான் வேற வழி இல்லாம அவனை மட்டுமே குற்றவாளியாக்கி, அவன் யாருக்கு படத்தை அனுப்பிச்சான், யாரு அந்த படத்தை பார்த்தது, யாருக்கு ஃபேவர் கேட்டான், அதெல்லாம் எங்கேயுமே போகாம அவனை மட்டும் தூக்கி உள்ள போட்டு முடிச்சாங்க. ஆனா அது எந்த கிடையாது, அதுல இருந்து தொடங்குவாங்க. அப்ப இந்த குற்றத்தை நீங்க எப்படி அணுகுறீங்க? டீடைல்ஸ், அந்த பொண்ணோட டீடைல்ஸ் கூட இல்ல எப்படி அணுகுறீங்கன்னா, இது திமுக அரசு எப்படி அணுகும்னா, விக்டிமோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அணுகாது, குற்றவாளி பாயிண்ட் ஆஃப் வியூல இவன் தான் குற்றவாளி, இவனை எப்படி காப்பாத்துறது நம்ம அப்படின்னு அணுகும். ஆனா திமுக தாவேகா விக்டிம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இதை சீக்கிரம்
குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது நல்லது. சார் தாவேகா நிர்வாகிகள் மேல கூட நிறைய வந்து குற்றச்சாட்டுகள் என்ன இருக்கு நிறையன்னு சார். சொல்லாதீங்க. டெல் மீ. அதாவது இப்போ நம்ம ரீசெண்டா பார்த்த ஒரு விஷயம் கூட ம். இந்த பாலியல் வன்கொடுமை ஏன் சொல்லுங்க, அந்த எங்க மாதிரி எங்க நியூஸ்ல பார்த்ததுதான் நியூஸ்ல சார் பார்த்தது? அதெல்லாம். ஐ திங்க் ராயபுரம் தொகுதி, ம். சாரி ஆர்கே நகர் தொகுதி. ம். ஆர்கே நகர் தொகுதியில அந்த பாலியல் குற்றம் சொல்லப்பட்டதா அது என்னைக்கு தெரியுமா நடக்குது? எலெக்ஷன் அன்னைக்கு நடக்குது. உண்மையிலே எலெக்ஷன் அன்னைக்கு அந்த பையன் பூத்துல உட்கார்ந்துருக்கும் போது 11:30 மணிக்கு நடக்கிறதா என்னைக்கு போடுறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க தெரியுமா? 3ஆம் தேதி, அடுத்த நாள் ரிசல்ட். அது எப்படி நீங்களே யோசிச்சு பாருங்க. எலெக்ஷன் அன்னைக்கு அவன் வந்து அந்த பகுதியில வந்து ஒரு பகுதி செயலாளரோ வட்ட செயலாளரோ அவன் அன்னைக்கு எலெக்ஷன் அன்னைக்கு பிஸியா அவனும் அந்த பையனும் அந்த பையனோட மனைவியும் எலெக்ஷன் பூத்துல இருக்கிறாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு வந்து அந்த பாலியல் குற்றம் நடந்துருச்சுன்னு எப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க? எலெக்ஷன்லாம் முடிஞ்சு 10 நாளைக்கு அப்புறம், 23ஆம் தேதி தானே எலெக்ஷனு, 10 நாளைக்கு அப்புறம் 3ஆம் தேதி கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. You mean to say they go to any extreme? போட்டு இதை நான் வந்து 3 மாதத்துக்கு முன்பே நான் வந்து பேசினேன். யாரெல்லாம் நல்லா தாவேக்காவுக்கு வேலை செய்யறாங்களோ அவங்க மேல போக்சோ போடுறது வரையும் அவங்களுக்கு திமுக பிளான் இருந்ததுன்ட்டு. அதுதான் அதனால தான் நான் ரொம்ப ஏன்னு கேட்டேன்னா, ஐ நோ திஸ் கேஸ். அதுக்கு அடுத்தது எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு அவனை போய் அரெஸ்ட் பண்றாங்க. சரிங்களா? சரி. திஸ் இஸ் அதை என்ன பண்ணும், உடனே வந்து மீடியா ஃபிளேர் அப் பண்ணும். அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா இப்போ மீடியாஸ் எல்லாம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பெருசா பூதாகரமாக்குறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. பட் அட் த சேம் டைம் அவங்க எல்லாருமே வந்து சிஎம் அவர்களுக்கு தான் வந்து ரீல்ஸ் போடுறதும் அவங்களுக்கு பாட்டு போடுறதும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எனி நியூஸ் சேனல்ஸ் ஃபார் தட் மேட்டர் இதை பண்றாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் சார். இவருக்கே வந்து பாட்டு போட்டு இவருக்கே பிஜிஎம் எல்லாம் போட்டு சிஎம் வந்தாலுமே அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணப்படுறது இல்ல சார் இங்க. சார் இப்போ ஓகே சார். இல்லம்மா, நீங்க சேனல் பிஹேவியரை ரெண்டா பார்க்கணுமா? they two type of approach. ஒரு எக்ஸ் சேனல் இருக்குங்க, இந்த எக்ஸ் தமிழ் சேனல் நான் சொல்றேன். அந்த எக்ஸ் சேனல் டெலிவிஷன் வரும்போது அதோட பிஹேவியர் வேற, யூடியூப்னு வரும்போது டிஜிட்டல்னு வரும்போது அதே சேனல் பிஹேவியர் வேற. ரைட்டா? இங்க அவதூறு, இங்க ஆதரவு. ஏன்னா இங்க நிறைய பேர் பார்த்தா காசு வியூஸ், இங்க ரொம்ப நெகட்டிவா காட்டினா காசு யார்கிட்ட? திமுக. புரியுதுங்களா? இதுதான். இப்ப நீங்க சொல்லுங்க. இல்ல சார், அடுத்த கொஸ்டின்க்கு என்ன போயிடும். இப்போ ஏன் இவ்வளவு வந்து ஒரு குப்பை கிடங்கு இருக்கு, அங்க வந்து குடோன்ல அவ்வளவு குப்பையா இருக்காங்க. இது வந்து ஒரு குவாரியில வந்து அந்த குவாரியை தோண்டி அந்த குப்பையெல்லாம் அங்க போட்டு அதை மூடிடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அதுக்கு எதிராக பேசினாரு. அப்படியா சார்? அந்த மாதிரியான ஒரு விஷயம் பிரச்சனையே தெரிய மாட்டாங்க. பாறைக்குழி தானே சொல்றீங்க? ஆமா சார். திருப்பூரோடைய பகுதியில அது மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை. எப்படின்னா ஒரு 5 ஏக்கருக்கு இடம் இருக்கும். அந்த இடத்த ஒரு 200 அடி தோண்டிடுவாங்க. தோண்டிட்டு இப்ப அது அப்படியே இருக்கும், எம்டியா இருக்கும். உண்மையா இருந்ததுன்னா எம்டியா இருக்கும். அதுல என்ன பண்ற என்ன நடக்கும்னா, மழை பெஞ்சு தண்ணீர் நல்லா நிறைஞ்சிட்டு அது ஒரு இயற்கை வாட்டர் ரிசர்வாயரா இருக்கும். அந்த தண்ணி தேங்கி தேங்கி பக்கத்துல உள்ள ஊர்களுக்கெல்லாம் பக்கத்துல உள்ள விளைநிலங்களுக்கெல்லாம் என்ன போகும், தண்ணி நல்லா இருக்கும். இப்படி இருந்தத இந்த டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, முன்னாடி இருந்த டிஎம்கே கவர்மெண்ட் அந்த கே நேரு தான் குப்பை அமைச்சர், தெரியுதா? அவருக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ் தான் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. கான்ட்ராக்ட் எடுத்து இவங்க என்ன பண்ணணும்னா தனித்தனியா பிரிக்கணும். இது வந்து பயோ வேஸ்ட், இது வந்து டீக்ரேடபிள், இது வந்து மெடிக்கல் வேஸ்ட், இது கெமிக்கல் வேஸ்ட் அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு ஒன்னொன்னையும் வெவ்வேறு மாதிரி கையாண்டு, அப்ப பயோடிகிரேடபிள்லாம் வந்து மக்கிய உரமாக மாத்தி கொடுக்கணும். மற்றதெல்லாம் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணணும். அப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணாம இந்த ஏக்கர் கணக்குல பாறைக்குழி இருக்குல்ல, நோண்டி 200 அதுல கொண்டு வந்து டம்ப் பண்றாங்க. அதுதான் அவங்க பண்ணது இல்லைங்களா? இல்ல கேளுங்க, அதை டம்ப் பண்ணி அதை நான் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். ஏன்னா என்னுடைய நிலம் நான் ஒத்துக்க மாட்டேன்னா, ஆனா மிரட்டுறான் கலெக்டர், நீ இல்லைன்னா உன்னை வந்து ஃபைன் போட்டு பல கோடி தீட்டிடுவேன் அப்படின்ட்டு. இப்ப என்ன ஆகுது, அது மாதிரி நிறைய ஏக்கர் கணக்குல பாறைக்குழியில வந்து கொட்டுறாங்க. கொட்டி 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 அதுல கெமிக்கல் வேஸ்ட், மெடிக்கல் வேஸ்ட், நான் டீக்ரேடபிள் பிளாஸ்டிக் எல்லாம் போகுது. நீங்க போய் பாருங்க. அது கூட மழையும் பெய்யுது. ஃபுல் பாய்சனா தான் தண்ணி லீக்கேஜ் ஆகுது.
அந்த ஊர்ல உள்ள ஆடு மாடுலாம் செத்துடுது, பூமி வந்து கெட்டு போயிடுது. ஐ திங்க் திருப்பூருடைய திருப்பூர் டவுனுக்குள்ளேயே ஒரு பாறைக்குழி இருக்கு, அதை கொட்டிட்டாங்க. பக்கத்துல ஒரு ஒரு 200 மீட்டர்ல ஒரு வீடு இருக்கு, அந்த கிணத்தெல்லாம் நான் போய் டெஸ்ட் பண்ணேன். ஐயோ, அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு வந்து இது வந்துடும், போர்ல இருந்து வர அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு வந்து வியாதியை கொடுத்துரும். அப்படி கெடுத்து வச்சிருக்காங்க. இந்த எம்எல்ஏ என்ன சொல்றாரோ அதுல இருந்து அதெல்லாம் எடுக்கணும்ன்றாரு. அதை போய் இவங்க தப்பா சொல்றாங்க. புரிதல் அந்த மாதிரியா சார்? நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க அது மாதிரி. இதை எடுத்துட்டு இதை சரி பண்ணும். அவங்க இந்த மக்களோட கோரிக்கையை அது நைட்டு ஃபுல்லா எரியுதுமா அந்த குப்பை. அதை நீங்க நான் வந்து ரெட்பிக்ஸ்ல அந்த வீடியோ இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீரியஸ் பிரச்சனை அது. ஓகே சார், புரியுது சார். இப்போ கடைசியா வந்து ஒரு கேள்வி சார். இப்போ இந்த மேகதாது அணை அப்படின்றது இங்க பேசப்படுறது இல்ல சார். இவர் வந்து இப்ப கூட்டணியில தான் சார் இருக்காங்க காங்கிரஸ். அப்போ காங்கிரஸ் வந்து இது தீர்க்க மேகதாது அணையை பத்தி உங்களுடைய புரிதல் என்ன? கட்டிட்டாங்களா? இல்ல சார், கட்டல. அது ரொம்ப வருஷ கணக்கா ஆதி காலத்துல இருந்து எனக்கு தெரிஞ்சு பரம்பரையா அது போயிட்டு தான் இருக்கு. ஐ அக்ரி டு இட், ஐ அம் நாட் டினையிங் இட். ஒரு செங்கல் கூட வைக்க முடியாது, புரியுதா? பூமி பூஜை கூட போட முடியாது. ஆனா இதுதான் ஃபேக்ட். இல்ல சார், இப்ப டிகே சிவகுமார் அவர் வந்து அவர் சொல்றாரு. நீங்க வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. தேர் ஆர் இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்னு தனியா ஒரு அமைப்பே இருக்கு. அது காவிரி வாட்டர் பஞ்சாயத்து பண்றதுன்னு தனி அமைப்பே இருக்கு. வாட்டர் கமிஷன் இருக்கு, காவிரி வாட்டர் கமிஷனே இருக்கு. இவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும், என்வாயர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ட பர்மிஷன் வாங்கணும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ட பர்மிஷன் வாங்கணும். இதெல்லாம் வாங்குற அளவுக்கு நம்ம வந்து தூங்கிட்டா இருப்போம். அவரு இந்த நேரத்துல அங்க அரசியல் பண்ணும். இவ்வளவு நாள் அதை மேகதாது மேகதாது மேகதாதுன்னு பல பேர் நினைச்சா கட்டி முடிச்சிட்டாங்க டேங்க் நினைச்சு ஒரு டேம். செங்கல் கூட வைக்க முடியாது. இல்ல சார், இப்போ ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, காங்கிரஸ் உங்க கூட்டணியில தானே இருக்காங்க. அவருடைய அரசியலுக்காக பேசுவாருங்க. இட்ஸ் பாலிடிக்ஸ். நாளைக்கு போய் ஒரு செங்கல் வைக்கட்டுமே, அப்ப வேற மாதிரி பாலிடிக்ஸா இருக்கும். இல்ல வைக்க முடியாது. சரி, நீங்க பேசலாங்க. இந்த அத்திக்கடவு அவினாசிலிங்கம் கூட்டு குடிநீர் திட்டம் நானும் ஒரு 20-25 வருஷமா கேட்டிருக்கேன். இப்பதான் நிறைவேற்றிருக்காங்க. அது மாதிரி இந்த மேகதாது வந்து போயிட்டே தான் இருக்கும். they can only verbal பேசிக்கலாம் வந்து பிராக்டிகலா அதுல நீங்க கை வைக்க முடியாது. ஃபைன் சார், அதுல எதுவுமே இருக்காது சார். ஃபைனலா திராவிக ஆட்சியிலேருந்து நம்ம வரப்போற காலங்கள்ல இன்னும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் எதிர்பார்க்க முடியும்? ஏன்னா மாற்றத்தை நோக்கிதான் மக்கள் இப்ப ஓட்டு போட்டிருக்காங்க. சோ என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் தேர்தல் அறிக்கையில் என்னென்ன சொல்லியிருக்கோம் அதையும் தாண்டிய மாற்றங்கள் நடக்கும். 10 நாள் 1 மந்த் கூட ஆளு அதுக்குள்ளே மாற்றம்னா புரியுதுங்களா? ஆனா நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. உண்மையான மாற்றங்கள், வெளியில தெரியாத நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. ஒரு சிஎம்டி அப்ரூவல் போனா உடனே நடக்குது. லஞ்சம் யாரும் கேட்கறது இல்லை இப்பெல்லாம். ஏன்னா பார்ட்டி ஃபண்டுன்ற 30% வாங்குவாங்க, ஸ்கொயர் ஃபீட் கணக்கு போட்டு வாங்குவாங்க. அவங்களுக்கு ஆச்சரியம், என்னங்க இப்படி ஆயிடுச்சு நாடு அப்படின்ட்டு. டெஃபினட்டா அந்த பார்ட்டி ஃபண்டு லஞ்சம்ன்றது நிறுத்தப்பட்டது. 2000 கோடி வர்த்தான கான்ட்ராக்ட் டிஎன்இபில டான்ஜெட்குள்ள நிறுத்தப்பட்டது. ஓகே சார். அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் டெண்டர்னு சொல்லிட்டு, அதாவது இவங்க தான் திருடுறதுல வித்தியாசமா திருடுவாங்களே, 50 லட்சத்துக்கு மேல போனா இ டெண்டர் விடணும், 50 லட்சத்துக்கு கீழே போனா நீங்களே வந்து லோக்கலா டெண்டர் விட்டுக்கலாம். சென்னை கார்பரேஷன்ல இப்போ வந்து இந்த இடத்துல குப்பை இருக்கு, இந்த குப்பை அள்ளுறதுக்கு ஜேசிபி வாங்கணும் அப்படின்னு வைங்களேன். ஒரு ஜேசிபி வாங்கினா ஒரு 30 லட்சம் வச்சுங்களேன். ஒரு ஜேசிபி வாங்கினா 10 ஜேசிபி வாங்கினா எவ்வளோ ஆச்சு? 3 கோடி வருதுன்னு வைங்களேன். இப்போ 3 கோடி போகும்போது என்ன டெண்டர் விடணும்? நீங்க அது இ டெண்டர் விடணும். ஆனா ஒரு ஜேசிபி நீங்க தனித்தனியா வாங்கினா 30 லட்சம் தானே விடணும். அப்போ போட வேண்டாம். அது மாதிரி நிறைய போட்டாங்க. ஏன்னா அப்பதான் அதுல டப்புன்னு கொள்ளடிக்கணும். ஓகேவா? அது நாங்க வந்த உடனே நாங்க நிறுத்த சொல்லலாம், அவங்களே நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு யாரா இப்படி போட்டது, அவனை சஸ்பெண்ட் பண்றான் அப்படின்னு அவனையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஒரு அதிகாரியை. ஆனா அதே அதிகாரி தான் திமுக பீரியட்ல இருந்து எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வர அவர் போட்டு அடிச்சிருந்தாரு. அதே யார் வந்து இப்ப கோவப்பட்டு சஸ்பெண்ட் பண்ணார்ல, அவர் தான் அதை பண்ணியிருந்தாரு. இப்ப ஆட்சி பண்ணனே இதெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணா எனக்கு வேலை, யார் இப்படி போட்டது, சஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு பண்ணியிருக்கிறாரு.
Sir. சோ சொல்லுங்க. சார் இப்போ இந்த டெண்டர்ல எல்லாம் வந்து டிரான்ஸ்பரன்சி ஃபியூச்சர்ல இருக்கும்ன்றது நம்ம நம்பலாம் நான் இப்பவே ஆரம்பிச்சிட்டு தான் சொல்றேன். அதான் சார் ஃபியூச்சர் சார். நான் என்னோட Obvious ஆ. கேள்வி ஃபியூச்சர் சார். ஆப்வியஸா ஃபியூச்சர் ஏன்னா தொடரணும் ஆப்வியஸா அப்படின்னு அப்படிதான் இருக்கும். சரிங்களா? சார் இந்த விவசாய நிலங்கள் பத்தி இந்த தள்ளுபடி சொன்னது அது மக்களை ஏமாற்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லிட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும் சரி, உதயநிதி அவர்களாகட்டும் சரி தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்கல்ல சார். அவங்கள்ட்ட வேற என்ன தள்ளுபடி. வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அது என்னதான் சார் அது ஒரு கிளாரிபிகேஷனே இல்லாம அது சரி, ரொம்ப இருக்கு சிம்பிள், சார். ரொம்ப சிம்பிள். என்னன்னா இந்த ஆட்சிக்கு எப்போ வந்தோம்? 4ஆம் தேதி இல்ல ஓகே 10ஆம் தேதி 10ஆம் சார். தேதி. எந்த மந்த்? இந்த மே மந்த் மே சார். மந்த். இப்போ என்னைக்கு வந்து காவேரியில தண்ணி திறப்பாங்க? ஐடியலி ஜூன் மந்த்ல இருந்து தான் ஜூன் எதிர்பார்க்கலாம் 12. சார். ஆமா. எவ்வளவு டைம் கேப் எவ்வளவு இருக்கு? இன்னும் இருக்கு சார். இப்ப ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஜூன் 12 மே 10 1 ஆட்சிக்கு மந்த்னு வர வச்சுக்கலாம் சார். 1 வித்தின் அ மந்த். ரொம்ப ஷார்ட் பீரியட் இது. ஏன்னா விவசாயம் வந்து தண்ணி திறந்ததுல இருந்து ஆரம்பிச்சிருவாங்க. ம். ஆமா. அப்போ 1 மந்த்துக்குள்ள நம்மளுக்கு நிதி என்ன இருக்கு எதுவும் தெரியாது. அதனால ரொம்ப ஏழையா இருப்பாங்க விவசாயிகள். அவங்க தான் 50,000 ரூபாய் கடன் வாங்கிப்பாங்க. சரி, ஃபர்ஸ்ட் இயர் லெட் தம் கெட் ரிலீஃப். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்குது. ஜூன் மாசம் வந்து விவசாயம் ஆரம்பிச்சிடும். சோ ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அவங்களுக்கு சரி வாட் எவர் இட் இஸ், இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதை அறிவிச்சிருவோம். ம். அறிவிச்சுட்டு அடுத்தடுத்த காப்பு இயர்கள் இருக்குமா, அடுத்தடுத்த அறுவடை ஆண்டுகள் இருக்குல்ல, அடுத்தடுத்த பயிராண்டுகள் இருக்குல்ல. அத பத்தி நீங்க கிளியரா சொல்லாத மாதிரி இருக்குல்ல சார். இப்போ நீங்க இந்த விஷயங்கள் தெளிவா சொல்லியிருந்தா மேபி மக்களுக்கு புரிஞ்சிருக்குமோ இல்லைன்னா இது எனக்கு தெரிந்தது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும்ல, மீடியாக்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும்ல. சார் மீடியாவை நீங்க யோசிச்சு பாருங்களேங்க. இதுக்கு எல்லாத்தையும் விளக்கம் கொடுத்துட்டு இருக்குமா? இது ரொம்ப ரொம்ப எந்த ஒரு விவசாய பின்புலத்திலிருந்து வர்றவங்களுக்கு இது ரொம்ப தெரியும். இல்ல நானே ஒரு விவசாயி, நானே 12,110 கோடி விவசாயி கடன்கள்லாம் வந்து தள்ளுபடி செஞ்சிருக்கேன். ஆனா நீங்க வந்ததுலயே இவ்வளவு இதான் நீங்க கொடுத்த ஒரு மாற்றமா Within a month, ஏமாற்றம் within ஒரு மாதத்துக்குள்ளாக நாங்க அட்லீஸ்ட் நாங்க இதை பண்ணிருக்கோமே. So this is the first priority which has been given to them. ஆமா, ஏன்னா ஒரு 10 நாள்ல இன்னைக்கு தேதி என்னது? இன்னும் 12, இன்னைக்கு 28. இன்னும் ஒரு 15 நாள்ல காவிரியில தண்ணி திறந்துருவாங்க. மேட்டூர்ல காவிரியில திறப்பாங்க. அங்க மீன் கர்நாடகால மேட்டூர்ல திறந்தாகணும் ஜூன் 12. சோ இன்னும் போக போக வந்து இந்த ஃபார்மர்ஸ்க்கு நீங்க சொன்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் தள்ளுபடி நடக்கும். ஆப்வியஸா நடக்கும். இது என்ன சந்தேகம்? ஃபைன் சார். சோ இவ்வளவு நேரம் வந்து எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையா பதில் சொல்லிருக்கீங்க. Hope I didn't offend you anyway. Thanks a lot, sir. Thank you.